அன்னச்சத்திரமா நடத்துறோம் ஆபீஸ் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால அதை மட்டும் இப்ப கேன்சல் பண்ணியாச்சு. வந்த தண்ணி கூட ஆபீஸ்ல கிடையாது, நேரா கடல்ல போய் முண்டு குடிச்சிட்டு போயிரு. கடல் தண்ணி உப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து படிகார கல்லுன்னு தெரியுமா, அந்த கல்லை உள்ளார போட்டு ஒரு 4 கலக்கி அப்படியே குடிச்சோம்னா தேனா இருக்கும் தண்ணி. தேர்தல் வாக்குறுதியில் இதுக்கு மேல இருக்கிற இதெல்லாம் வச்சிருக்குது. நீங்க என்ன இதுக்கே எப்படிங்கிறீங்க? ஐயா கிட்ட நான் பேசுனது வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, என்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை எவனாலையும் கொடுக்க முடியாட்டாரா? எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் போட்டிருந்த தொப்பி இருக்கு இல்லையா, அந்த தொப்பியே விஜய் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இதை விட ரொம்ப காஸ்ட்லியான கண்ணாடி, எம்ஜிஆர் ஐயா போட்டிருந்த கண்ணாடி வந்து அந்த காலத்திலே 1 லட்சம் ரூபா. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி, அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கணும். போன வருஷம்லாம் நீங்கள் போய் எம்ஜிஆர் சமாதியில் காதை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எம்ஜிஆர் சமாதியில் அந்த வாட்சியை திருடிட்டதா சொல்கிறாங்க. சமாதி உள்ளே போய் யார் திருடினாங்க? வேற யாரும் இல்லை, திமுக தான். பஸ்ஸில் ஆம்பளைங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க இல்லையா ஃப்ரீன்னு. ஏன் இந்த ஆம்பளைங்களுக்கு ஏன் ஃப்ரீ வைக்கக்கூடாது? எவனாவது யோசிச்சானா? நாங்கள் தான் யோசித்தோம். நாங்கள் யோசிச்ச அடுத்த செகண்டே உள்ளார கருப்பாடு எவனோ இருந்து திமுக காரண்ட்ட கூட சொல்ல, ஏடிஎம்கே காரண்ட்ட போய் சொல்லியிருக்கான். அது யாருன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? வேற யாரு? செங்கோட்டையன். புசி ஐயா வந்து கல்வெட்டு படிப்பார் தெரியுமா? கல்வெட்டை ஒரு சிலர் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி கல்வெட்டு படித்த ஒரு மூதறிஞர், அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து பெருமை புலமை பெற்றவர் புசி ஐயா. அவர் வந்து திக்கி திணறி தடுமாறி பேசுறாருலாம் கிடையாது. அவர் அறிஞ்சு தெரிஞ்சு பேசுறாரு. எல்லாரும் போல நார்மலா பேசியிருந்தா நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்களா? தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? புசி ஆனந்த் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிறதுனால தான். எல்லாத்தையுமா? கடை கோடியில் ஒருத்தன் கொடி நடுனா கூட எவனு விஜய்கிட்ட கேட்கணும்னா விஷயம் இல்லை. ஆமாம், புசி ஐயா சொன்னா போதும், அங்கே கொடி நட்டுருவாங்க. இல்லை அவரே போய் நட்டுருவார்ல. அமைதிப்படை படம் பார்த்தீங்களா? இல்லை, அதில் வந்து மணிவண்ணன் கேரக்டரு புசி ஆனந்தா, இல்லை சத்யராஜ் கேரக்டரு புசி ஆனந்தா? மணிவண்ணன் கேரக்டர் தாங்க புசி ஆனந்த். புரியுதுங்களா? அப்போ சத்யராஜ் கேரக்டரு தலைவரா? தலைவர் யாருக்கு ஜட்டி துவச்சு கொடுத்தாரு? அது வந்து அமைதிப்படை 2. அமைதிப்படை 2. சத்யராஜ் கேரக்டர் யாருன்னு கேட்குறேன் உங்கள் கட்சியில். அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு யார் லுக்கா இருக்கு? அது ஒரிஜினல் கரெக்டா இருக்கா? சேப்பாக்கத்தில் விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. சேப்பாக்கத்துல இல்லை, தமிழ்நாட்டிலே விசில் அடிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, விசில் சின்னதாக கொடுத்துருக்காங்க, விசில் சத்தமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் விசிலை பிடிங்கி வச்சுட்டாப்புல சத்தம் வராதா? எடுத்து அப்படின்னு வாயில இப்படி 2 விரல போதும். எது இந்த 2 விரல இப்படி வச்சா எப்படி இருக்கும்? நல்ல வேலை எங்க தலைவருக்கு வந்து பால் சூப்பி சின்னம் கொடுக்கல. அதை கொடுத்துருந்தா ஒவ்வொரு குழந்தையிலையும் பால் சூப்பியை பிடிங்கிடுவாங்க உங்களுக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் மாதிரியே பண்ணுறீங்க, அடுத்த எம்ஜிஆர் கட்சியிலேயே இருக்கிறீங்க. ஸோ எம்ஜிஆர் ஆவிகிட்டலாம் பேசுறதா சொல்கிறீங்களே, அடுத்த என்னோட அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இப்போ சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட. அவர் வந்து பொன்மன செம்மல், புரியுதுங்களா? அவர்கிட்ட நான் தான் பேசணும்னு இல்லை, யார் வேணுமானு பேசலாம். நீங்களே கண்ணை மூடி கொஞ்சம் ஆள் மனசில் அவரை நினச்சிங்கன்னா அவர் காதில் உங்கள்கிட்ட சொல்லுவார். என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். ஏதோ நான் தான் அதிசயமாக எம்ஜிஆர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மா கிட்ட பேசினாங்க இல்லையா, தர்ம யுத்தம் தானே பண்ணார். தர்ம யுத்தம் இல்லை, சமாதியில் போய் அம்மா சமாதியில் உட்காந்து அப்படியே தவம் இருந்து அந்த தவத்தினால அம்மாவோட ஆவியை வர வச்சு அந்த ஆவிகிட்ட பேசினதாக தானே அவர் வந்து வெளியில் வந்து பத்திரிகைக்காரங்கள்ட்ட அம்மா இதை சொன்னாங்கன்னு தானே வார்த்தை சொல்லி சொன்னார். அது ஞாபகம் இருக்குங்களா? அப்படி தானே அவர் சொன்னார். அம்மா எனக்கு சொன்னாங்க அப்படின்னா அம்மா வந்து எப்படி சொன்னாங்க? இறந்து போனவங்க எப்படி வந்து பேச முடியும்? ஒன்றும் ஆவியாக தானே வரணும். அப்போ நமக்கு முன்னால் அவங்களாம் பேசியிருக்காங்க இல்லையா? அரசியல்வாதிகளே பேசியிருக்காங்கிற, மந்திரவாதி தான் பேசுவான்னு இல்லை, ஆவிகிட்ட வந்து பில்லி சூனியம் வைக்கிறவன் தான் பேசுவான்னு இல்லை, மலையாள மாந்திரிகர் தான் பேசுவான்னு இல்லை, நம்ம ஓபிஎஸ் ஐயாவும் பேசியிருக்காரு இல்லையா? அதனால ஆவிகிட்ட நீங்கள் யார் வேணுமாலும் பேசலாம். அதான் நீங்கள் என்ன பேசுனீங்க? ஐயா எம்ஜிஆர் ஐயா கிட்ட நான் பேசுனது வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, என்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கண்டிப்பாக வந்து எவனாலையும் கொடுக்க முடியாட்டாரா? என்னங்க, நான் பேசி முடிக்கவே இல்லை. என்ன மாதிரி ஆட்சியை எவனுமே கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலை. புரியுதுங்களா? விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதன் கொடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொன்னார். அதுக்குள்ளார எவனுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணுறீங்க. நான் சொல்ல தானேங்க வந்தேன்.
எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் போட்டிருந்த தொப்பி இருக்கு இல்லையா, அந்த தொப்பியே விஜய் போட்டுக்கணும். புரியுதுங்களா? அவர் போட்டிருந்த இந்த மாதிரி கண்ணாடின்னு இல்லை, இதை விட ரொம்ப காஸ்ட்லியான கண்ணாடி. ஐயா போட்டிருந்த எம்ஜிஆர் ஐயா போட்டிருந்த கண்ணாடி வந்து அந்த காலத்திலே 1,00,000 ரூபா. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி, அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் மேலே வந்து ப்ளூ கலர் சால்வை இருக்கும். தெரியுங்களா? எம்ஜிஆர் ஐயா மேக்சிமம் வந்து வேறு கலர்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த வைகோ போட்டுப்பார் கருப்பு கலர் சால்வை. புரியுதுங்களா? மற்ற கட்சிக்காரங்களாம் வேறு வேறு கலர் அப்பப்போ மாடர்னாக போட்டுக்கிட்டு இருப்பான். பெரும்பாலும் எம்ஜிஆர் ஐயா வந்து ப்ளூ கலர் சால்வை தான் போடுவார். அது மாதிரி ப்ளூ கலர் சால்வை. இந்த கையில் இருக்கிற வாட்சி அது வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் சமாதியில் அந்த வாட்சியை திருடிட்டதாக சொல்கிறாங்க. சமாதி உள்ளே போய் யார் திருடினாங்க சார்? வேறு யாரும் இல்லை, திமுக காரணங்க தான். ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஆமாம், இவங்க தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு வாட்சியை கட்டிட்டாருன்னா அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் விஜய் தான் சிஎம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பட்றா இதை நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா, வாட்சியை திருடியிருக்கானுங்க, ஆளை உச்சி திருடியிருக்கானுங்க. அதுவும் பீச்சிலேருந்து அந்த குழி தோண்டி கிரேட் எஸ்கேப் படம் பார்த்துருக்கீங்களா? ஜெயிலேருந்து தப்பிப்பானுங்க குழி தோண்டி. அது மாதிரி குழி தோண்டி சமாதி வரைக்கும் குழி போட்டு அதுலேருந்து வாட்சியை கட்டிட்டு போயிருக்கானுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? போன வருஷம்லாம் நீங்கள் போய் எம்ஜிஆர் சமாதியில் காதை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். உண்டா இல்லையா? வெளியூர்லேருந்து வந்தவெல்லாம் காதை வச்சு கேட்பான் தெரியுமா? ஒரு கோயில் இருக்குன்னா கோயிலை சுற்றி தெரு இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த கோயில் மேலே நம்பிக்கையே வராது. புரியுதுங்களா? ஆனால் எங்கேருந்தே வருவான், அவன் அந்த கோயிலை நம்புவான். அது மாதிரி இந்த சுற்றி இருக்கிறவனுங்களை பார்க்காதீங்க. மெட்ராஸில் இருக்கிறவனுக்கு அந்த சத்தம் கேட்காதுங்கன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இவங்களை நம்பக்கூடாது. வெளியூர்லேருந்து வர்றான் இல்லையா, அவனுங்க சொல்லிட்டானுங்க இப்போ சத்தம் வரலன்னு. அப்போ சத்தம் வரலன்னா என்ன? ஏன் சத்தம் நின்றுச்சு? இத்தனை வருஷமாக ஓடின வாட்சி ஏன் நின்றுச்சு? பேட்டரி போயிட்டுருக்கோம். ஏங்க திருடிட்டான்னு சொல்கிறேங்க, இவ்வளோ விவரமாக சொல்கிறேன், திருடிட்டான்னு சொல்கிறேன், பேட்டரி போயிடுச்சா? அந்த காலத்துலலாம் வந்து பேட்டரி வாட்சியே கிடையாது. எம்ஜிஆர் கட்டினது வந்து பேட்டரி வாட்சி கிடையாது. சோலாரா? ஏங்க சோலாரு பேட்டரி எல்லாமே இப்போ வந்ததுங்க. ஏங்க அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து என்னன்னா அந்த கீ கொடுக்கறது தான். கீ கொடுத்தா, அதாவது ஒரு தடவை கீ கொடுத்தா ஒரு யுகம் ஓடும்பாங்க அந்த வாட்சியில். அவர் வந்து அதாவது 3 முள்ளுன்னு இல்லை, தனித்தனியாக 3 இது வாட்சி இருக்குமா. அந்த 3த்துக்கும் கடிகாரம் காட்டுமா. அந்த மாதிரி ஒரு வாட்சி. ஒரு தடவை கீ கொடுத்தா ஒரு யுகம் ஓடுங்கிறாங்க. அது எப்படி நிற்கும்? சத்தம் வரலையே. இப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் எவனும் பண்ண மாட்டேங்கிறான். இது பூச்சியாளர் புஷ்யானந்த் கிட்ட சொன்னீங்களா? எல்லாம் தெரியுதுங்க. தெரிஞ்சாலும் ஆளுங்கட்சி இவங்களா இருக்காங்க, இவங்க தான் திருடி இருக்காங்க, அப்பட்டமாக தெரியுது. அப்புறம் எப்படி? புரியுதுங்களா? இது அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம். வேறு என்ன விஷயம்லாம் எம்ஜிஆர் யூஸ் பண்ண சொன்னார் சார்? இது மட்டும் தானே? வேறு என்ன விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ண சொன்னார்? ஏங்க இல்லைங்க, அவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படியே தான் இவர் இருக்கார், ஆல்ரெடி இருக்கார். புரியுதுங்களா? அவர் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? அவர் ராமாபுரத்தில் தோட்டத்து வீடு வச்சிருந்தாரா? இவர் பனையூரில் தோட்டத்து வீடு வச்சிருக்காரா? இருக்கா இல்லையா? அதுக்குள்ளாரே ஆஃபீஸ் இருக்கா? புரியுதுங்களா? என்னென்னா ராமாபுரத்தில் எப்போ பார்த்தாலும் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்களாம், வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இது என்ன அன்னச்சத்திரமாக நடத்துகிறோம்? ஆஃபீஸ் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால அதை மட்டும் இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. வந்தால் தண்ணி கூட ஆஃபீஸில் கிடையாது, நேராக கடலில் போய் முண்டு குடிச்சிட்டு போயிரு அப்படிங்கிறது சரிதானே? ஆமாம், கடல் தண்ணி உப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து படிகார கல்லுன்னு தெரியுமா, அந்த கல்லை உள்ளார போட்டு ஒரு 4 கலக்கி அப்படியே குடித்தோம்னா தேனாக இருக்கும் தண்ணி. ஆமாம், இந்த ஐடியாலாம் எவனும் சொல்ல மாட்டான். ஆமாம், நாட்டுக்கு நல்ல விஷயம் 4 விஷயத்தை எவனுமே சொல்கிறதில்ல. தேர்தல் வாக்குறுதியில் இது வந்துருமா? தேர்தல் வாக்குறுதி இல்லையா? டிவிக்கு தேர்தல் வாக்குறுதியில் கடல் நீர் குடிநீர் இதுக்கு மேலங்க, தேர்தல் வாக்குறுதியில் இதுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் வச்சிருக்குது. நீங்கள் என்ன இதுக்கே எப்படிங்கிறீங்க? ஆமாம், என்னென்ன திட்டம் லீக் ஆகிருக்கு? ஏதாவது உங்களுக்கு அதெல்லாம் வந்து வேற திட்டங்கள்லாம் இருந்து லீக் பண்ணுறதுங்கிற இடத்துல இல்லை. அது ஏற்கனவே ஒரு 4-5 திட்டம் லீக் ஆகிட்டு, புரியுதுங்களா? பஸ்ஸில் பொம்பளைங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க இல்லையா ஃப்ரீன்னு. ஏன் இந்த ஆம்பளைங்களுக்கு ஏன் ஃப்ரீ வைக்கக்கூடாது? எவனாவது யோசிச்சானா? நாங்கள் தான் யோசித்தோம். நாங்கள் யோசித்த அடுத்த செகண்டை உள்ளார கருப்பாடு எவனோ இருந்து திமுக காரண்ட்ட கூட சொல்ல, ஏடிஎம்கே காரண்ட்ட போய் சொல்லியிருக்கான். அது யாருன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? வேற யாரு? செங்கோட்டையன் தான். ஆமாம்,
வெள்ளை சட்டை போட்டிருந்தாப்புல வெள்ளை ஆடுன்னு நினச்சிடக்கூடாதுங்க. வெள்ளை சட்டை போட்டிருக்க கருப்பாடு. புரியுதுங்களா? ஆமாம். அவர் தானே அங்கே போய் சொல்லியிருக்காரப்ப ஆண்களுக்கும் இலவச இல்லை ஃபோனை ஆன் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பார் ஒரு வேளை. அப்படி தாங்க இருக்கும். அப்புறம் எப்படிங்க எல்லாம் எங்கள் கட்சியிலே நீங்கள் பாருங்களேன், ஆதவ அர்ஜுனா அடுத்தவங்க கட்சியிலேருந்து வந்தவர். புரியுதுங்களா? தலைவர் சில செயல் திட்டங்களை ரெடி பண்ணுன்னு நினச்சா அதை அடுத்த நிமிஷம் திமுக செஞ்சிட்டு இருக்கான். எப்படி? திமுகவிலேருந்து யார் வந்திருக்கிறது? ஆதவ அர்ஜுனா தானே. எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கானா? ஏன்? கருப்பு கலர் ஃபேண்ட்டும் போடுறாரு. புரியுது இல்லை? புஷி ஆனதுக்கு தமிழே வரமாட்டேது. அது இயல்பே அப்படிதானா, இல்லை யாராவது வச்சு சேர்த்துக்காக அப்படி தமிழை உச்சரிக்கிறாரா? ஏன் கேட்குறேன்னா, செங்கோட்டையனை வந்த கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் செங்கோ இட்டைன்னு படித்தார். நல்ல வேளை அவர் செங்கு மட்டும் படிச்சுட்டு பிரிச்சிருந்தாருன்னா ப்ரெஸ் மீட்டுக்கே சென்சார் வாங்கி தரணும். கொட்டைன்னு சொன்னால் ஏன் அது ஆபாச வேட ஃபீல் பண்ணுறீங்க? முந்திரி கொட்டை அப்படிங்கிறது இருக்குல்ல, பிரிச்சிருந்தாருன்னா கொட்டையன் தானே வந்துடும். பாதாம் கொட்டை அப்படின்னு இருக்குல்ல, கொட்டைகள் இருந்தால் விதைகளுக்கு இல்லை அங்கே பேரில் கொட்டைனே வராது, கோட்டையன் தான் வந்துருக்கணும்ல. ரெட் ஃபோர்ட்டை நீங்கள் வேறு மாதிரிலாம் திரிக்கிறீங்க. அதாவது நீங்கள் கேட்குறது நியாயம் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் இதுதான் சரின்னு பார்த்துட்ருக்கீங்க. புரியுதுங்களா? இதே நார்த் மெட்ராஸில் இருக்கிற என்ன ஐட்டிக்குன்னு வர்ற, என்ன போகிற அடங் கொய்யால அப்படிம்பா. புரியுதுங்களா? இல்லை போச்சு பல இடத்துல இப்படி தான் பேசியிருக்காரு. உண்டா இல்லையா? அது யாரோட லாங்குவேஜ்? யாரோட லாங்குவேஜ்? அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மண்ணோட மொழி, அந்த மண்ணோட மொழியிலேருந்து மாறாமல் அவங்க இன்னும் மண்ணுக்கு மைந்தர்களாக இருந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்காம போகுது? நான் ஸ்லாங்கை பற்றி பேசலை, உச்சரிப்பதே வேறு மாதிரிலே இருக்கே. செங்கோட்டையனை செங்குன்னு பிரிச்சில் படிக்கிறாரு. அதைத்தான் சொல்கிறேன். அது அப்படி பேசுகிறார் இல்லையா? அந்த தமிழ் எந்த தமிழ் தெரியுமா? நீங்கள் சங்கத்தமிழ், தொல்காப்பியம் இது வரைக்கும் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இருக்கிற இந்த இது என்ன சொல்கிறது, இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவெலாம் நடத்தினார்ல, என்ன இது செம்மொழி, இது மாதிரி தமிழ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பேசுகிறது தான் ஆதித்தமிழ். ஐயோ, நான் சொல்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. புசி ஐயா கல்வெட்டு படிப்பார் தெரியுமா? தஞ்சாவூர் கல்வெட்டை படிக்கிற அனுபவங்கள்ங்கிறது இப்போ நிறையா பேர்கிட்ட கிடையாது. கல்வெட்டை ஒரு சிலர் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி கல்வெட்டு படித்த ஒரு மூதறிஞர், தமிழ் மூதறிஞருங்கிறத ஒரு சிலருக்கு தான் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தமிழில் பெருமை புலமை பெற்றவர் யார்? புசி ஐயா. அவர் திக்கி திணறி தடுமாறி பேசுகிறாரெலாம் கிடையாது. அவர் அறிஞ்சு தெரிஞ்சு பேசுகிறாரு. அதனால தானே நீங்கள் இத்தனை வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களால் கொஸ்டின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அவர் அப்படி பேசுனதுனால தானே கொஸ்டின் பண்ணுறீங்க. எல்லாரும் போல் நார்மலாக பேசியிருந்தா நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்களா? பெரிய மனுஷங்கிறது எப்படிங்க தெரியும்? புஷியானந்த் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு இங்கே பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? புசி ஆனந்த் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிறதுனால தான். எல்லாத்தையும் புரியல. இல்லை எல்லாத்தையும் பார்த்து பாருன்னா என்னது? அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனையும் அவரே பார்த்துப்பார். புரியுதுங்களா? ஆமாம். கடைக்கோடியில் ஒருத்தன் கொடி நடுனா கூட எவனு விஜய்கிட்ட கேட்கணும்னா விஷயம் இல்லை. ஆமாம், புசி ஐயா சொன்னால் போதும், அங்கே கொடி நட்டுருவாங்க. இல்லை அவரே போய் நட்டுருவார்ல. ஏங்க அதில் நிறைய இடத்துல அவர் தான் பண்ணுறாரு. இறங்கி பைக்லேயே போகிறாரு, யாராவது அழுதானா இந்தா ஏன் அழுகுறேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு டோக்கன் கொடுக்குறாரு. ஏங்க அப்படிதான் டோக்கன் வச்சு அலையிறாப்லையே. அப்படிதான் இருக்கணும். புரியுதுங்களா? தொண்டனை செய்ய விடக்கூடாது. மேலே இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் செய்யணும். அந்த மாதிரி அந்த வேலையை அவர் செய்வார். புரியுதுங்களா? திடீர்னு நம்ம பனையூரில் ஆஃபீஸ் பாய்கிட்ட தலைவர் டீ போட்டு கொடுறா அப்படின்னு இருக்காரு. ஆமாம், அவன் அந்த நேரத்தில் ஆஃபீஸில் அவன் வெளியில் எங்கேயோ போயிட்டான். உடனே டப்புன்னு யோசிக்கவே இல்லையா? ஐயோ நம்ம ஆஃபீஸ் பாய் வேலை பார்க்குறமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு போய் டீயை போட்டு கொண்டு கொடுத்தாருல புசி ஐயா. இந்த மாதிரி வேலையெல்லாம் எவன் பண்ணுவான்? அமைதிப்படை படம் பார்த்தீங்களா? மணிவண்ணன் இல்லை, அதில் மணிவண்ணன் கேரக்டரு புஷி ஆனந்தா, இல்லை சத்யராஜ் கேரக்டரு புஷி ஆனந்தா? மணிவண்ணன் கேரக்டர் தாங்க புஷி ஆனந்த். புரியுதுங்களா? அப்போ சத்யராஜ் கேரக்டரு தலைவரா? தலைவர் யாருக்கு ஜட்டி துவச்சு கொடுத்தாரு? அது அமைதிப்படை 2. அமைதிப்படை 2வா? எங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேங்க. வேலைன்னு ஒருத்தன் தொண்டன்னு இறங்கி வேலை பார்த்தா ஜட்டி வரைக்கும் துவைச்சு கொடுக்கணுங்கிறதான் ஒரு ரியல் தொண்டன். அப்படி இருக்குனுங்கிற உதாரணத்துக்கு வந்தேன். நீங்கள் கடைசியில் பார்த்தா எங்கள் தலைவரே ஜட்டி துவைப்பாரா அப்படிங்கிற கண்டிஷனில் எதுனா புரியல எனக்கு. இல்லை சத்யராஜ் கேரக்டர் யாருன்னு கேட்குறேன். உங்கள் கட்சியில் அமைதிப்படையில் நடித்த சத்யராஜ் அந்த கேரக்டர் யாராக இருக்கிறாங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது சரியானு நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு அது வரையும் யூகிக்க முடியல. ஏன்னா நீங்கள் சொன்ன காரணம் அதிகமாக இருக்கும். அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு யார் லுக்காக இருக்குது? அது ஒரிஜினல் கரெக்டாக இருக்கா?
உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? புரியுதுங்களா? ஆனால் அவர் வேற கட்சியில் நடத்தலாம், தாவேக்கால நடத்த முடியாது. ஏன்னா தாவேக்காவோட சிந்தனை செயல் சிற்பிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம். அதனால இங்கே யாரும் ஏமாந்து நிற்கிறவங்கள்ட்ட தான் அது மாதிரிலாம் நடக்கும். சேப்பாக்கத்தில் விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. சேப்பாக்கத்தில் இல்லை, தமிழ்நாட்டிலே விசில் அடிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன், எதுக்காக? தாவேக்கா கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கிறதுனால. இல்லை, விசில் சின்னதாக கொடுத்துருக்காங்க, விசில் சத்தமாக கொடுத்துருக்காங்க. ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க நீங்கள்? விசிலை பிடிங்கி வச்சுட்டாப்புல சத்தம் வராதா? எடுத்து அப்படின்னு வாயில் எப்படி 2 விரல போதும். எது இந்த 2 விரல இப்படி வச்சானா எப்படி இருக்கும்? அத்தனாயிரம் பேர் நின்று அடிச்சானா எப்படி இருக்கும்? என்ன விசில தானே பிடிங்கி வச்சுப்பீங்க? விரலையே வெட்டி வச்சிருவீங்க? விரலை வெட்ட முடியுமா? நியாயம் வேணாம். குப்பைக்காரன்ட்ட வந்து விசில பிடிங்கிடுறீங்க, கண்டக்டர்கிட்ட விசில பிடிங்கிடுறீங்க, எல்லாம் சங்கம் வச்சு இதெல்லாம் நீதி கேட்க வேண்டியது இருக்குங்க. எங்கெல்லாம் விசில் இருந்ததோ அங்கெல்லாம் இப்போ பிடுங்குறாங்களாங்க, விசில பிடிங்கிடுறாங்களாங்க. ஆமாம், நல்ல வேலை எங்கள் தலைவருக்கு வந்து பால் சூப்பி சின்னம் கொடுக்கல. அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, குழந்தைங்க வாயில் வச்சுக்க பால் சூப்பி, அதை கொடுத்துருந்தா ஒவ்வொரு குழந்தைகளையும் பால் சூப்பியை பிடிங்கிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு சின்ன பணமாக ஆக்கப்பட்டிருக்குன்னு தெரியுதுங்களா? எங்கள் கட்சிக்காரனுக்கு நடக்கிற கொடுமைகள் கட்சிக்காரனுக்கு நடக்கலை, இந்த நாட்டு மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. சீரியஸா ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க.